வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேபி திங்ஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆன அந்த திங்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு 18 இன்ச் உட்டன் ஃப்ரேமில் நமக்கு இது வந்து பெரிய 18 இன்ச் சைஸு ஃப்ரேம், அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து நிறையா திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த திங்ஸுக்கே இடம் பத்தலைன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக பேபி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கிளாத் இருக்குது. நம்மளோட லோகோவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு, இது வந்து ஆம்பிளிக்கல் கோடு, இது எங்கள் பாப்பாவோடது. நமக்காக தான் இந்த ஃப்ரேம் பண்ண போகிறோம். 18 இன்ச்சில் எல்லா திங்ஸுமே நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே யூஸ் பண்ணது. இது வந்து என்னோடது, எங்கள் மாமாவோட நெயில்ஸு, எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வெள்ளி கொலுசுலேருந்து விழுந்த முத்து. இது வந்து எங்கள் பாப்பாவோட நெயில்ஸும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஹேர்ஸும் தனியாக சின்னதாக ஒரு பெண்டன்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இப்போ நம்ம வந்து இதில் வைக்க போகிறோம் ஃப்ரேமில். வெள்ளி கொலுசு வந்து ஃபுல்லாக அப்படி வைக்க முடியாது, ஏன்னா வெள்ளி ரேட் ஓவர். வெள்ளியோ தங்கமோ அது வந்து பின்னாடி யூஸ் ஆகும். அதை வந்து அப்படியெல்லாம் நம்ம இதில் வைக்கக்கூடாது, இதில் வச்சுட்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதோட ஒரு முத்து மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட ஃபஸ்ட்டு ஹேரு. இந்த ஹேரை வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் அந்த மோதிரத்தில் நேம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் பேலன்ஸ் ஹேரு. அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சங்கு, அந்த சங்கு, அதுக்கப்புறம் உரைச்சி ஊற்றுன அந்த ஜாதிக்காய் மாச்சக்காயின்லாம் கூட நம்ம சொல்லுவோம். இதில் இந்த வீடியோவில் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட தெரிஞ்சுக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு பிறந்தப்போ யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம், பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. இது வந்து ஜாதிக்காய், இது வந்து மாச்சக்காய். இது எதுக்காகனா, இது ஊற்றுனா நல்லா இது வசம்பு செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு சும்மா வீட்டில் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுதாங்க. அப்புறம் எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு வாங்கின டாய்ஸு, எங்கள் பாப்பா விளையாண்டது ரொம்ப ஃபேவரட்டான டாய்ஸு. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு போட்ட கலர் வளையல். அதில் வந்து பார்க்குறக்கு கோல்டன் த்ரெட்டு மேலே சுற்றி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும். இது வந்து கருப்பு வளையல்னு சொல்லுவாங்க, திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு போடுறது. இது எல்லாமே இதெல்லாம் உடஞ்சிருக்கும், அதாவது ஃபுல்லாக உடையில ஒரு சென்டராக ஒரு கட்டாயி உடஞ்சிருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க நான். எல்லாமே யூஸ் பண்ண திங்ஸ் தான். இது எங்கள் பாப்பாவுக்கு நான் ஆசையாக ஃபஸ்ட்டு இந்த பொட்டு வைக்கிறதுக்கு வாங்கினது. எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்த பூங்க, பெரிய பூ, ரோஸ் பூ. இது என் தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான். இந்த சின்ன பூ வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வச்ச ரோஸு. இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு வச்சது. இது வந்து அரணாங்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதான். எல்லாமே யூஸ் பண்ணது தான். இது 10ஆம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வேறு பிளாக் கலரில் கட்டி விட்டுருக்கோம். இது வந்து கையில் போடுறது வசம்பு கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 2 பேர் இருந்துச்சு. இதுதான் ரொம்ப பழசு, என்கிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணது. இன்னொரு பேர் வந்து அது அந்து போச்சு, அதுவுமே எடுத்து வச்சுருந்தேன், பட் வீடியோவில் எடுக்கலை. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த உருளை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பெருசாக நம்பிக்கை இருந்தாலுமே வீட்டில் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டது. கொஞ்ச நாள் சும்மா ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணேன். எதுவுமே அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே அந்த சிரப்போட அந்த இது, அதாவது மருந்து அளந்து ஊற்றுறது வந்து அதுவுமே என் பாப்பா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. அப்புறம் ஒரு பாசி, எனக்கு ஆசையாக வாங்கின ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு கூட ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் அம்மா வீட்டில் இருக்குது. இப்போ அந்த திங்ஸ்லாம் மொத்தமாக நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதோட வீடியோ வந்து நம்ம லாஸ்ட்டில் போகிறோம். இது வந்து பிரஸ்ட் மில்க் பென்டென்ட்டு ஃபஸ்ட்டு பிரஸ்ட் மில்க் வச்சு பண்ணி பார்த்தது, ட்ரை பண்ணி பார்த்தது. பிரஸ்ட் மில்க்கும் ப்ளட்டும் வச்சு பண்ணி பார்த்தது. இது பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் பவுடருக்கு யூஸ் பண்ணது. அது வந்து அப்புறம் இது வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ஒரு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தது. இது வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ண ஃபோனு. இது வந்து தாலிக்கயிறு மாற்றி கட்டினது. இது வந்து 2 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாளாகவும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது எல்லாமே எங்கள் மாமியார், அதாவது மாமாவோட அம்மா வீட்டில் இருந்துச்சு. இப்போ தான் மாமா இடையில ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து முன்னாடி காட்டின வளையல் வந்து என்னோடய வளகாப்புக்கு ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் போட்டது. இது வந்து என்னோடய மேரேஜ்க்காக ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் போட்ட வளையல். அதாவது இது அது 3ஆம் நாள் என்னமோ பண்ணுவாங்க, டக்குன்னு எனக்கு வரல அது. அப்புறம் ஃபஸ்ட்டு போட்ட மெட்டி, ஃபஸ்ட்டு போட்ட ரிங்கு. இது வந்துங்க, இது ரொம்பவே ஸ்பெஷலு. அதாவது இது நாங்களாகவே ஃபஸ்ட்டு வாங்கினது. கல்யாணத்துக்கு போட்டது வந்து ஆல்ரெடி நான் இந்த மோதிரம், தலைமுடி வச்சு ஒரு மோதிரம் போட்டோம், அது எங்கள் மாமாவுக்குமே தனியாக இருக்குது. பட் இது வந்து வெள்ளியில் நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது. இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். பட் இப்போவுமே எங்கள் மாமா இதுதான் கையில் போட்டிருப்பாங்க. மொத்த திங்ஸ் இவ்வளோ தாங்க. இன்னும் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. எங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ஃபோட்டோ, என் பாப்பா ஃபோட்டோ, எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கிளாத்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது, அப்புறம் ஷாக்ஸு, க்ளவுஸ் அதெல்லாமே இருக்குது. இதோட கண்டினியூஸ் வீடியோ பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.